ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே. நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, துதித்து துதித்திடுவே. அதிசயம் செய்தி ஆண்டவரே, அதிசயம் செய்தி ஆண்டவரே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே. தாயை போல தேற்றுகிறீர், ஆற்றுகிறீர், தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தயவோடு நடத்துகிறீர், உம்மடியிலே தான் இளைப்பாறுவேன், உம்மடியிலே தான் இளைப்பாறுவேன், ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. Praise the Lord. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மிரக்கிள் நைட் சர்வீஸுக்கென்று உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக இருப்பதாக.
நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலோடும் இணைந்து நீங்களும் பாடலாம். இந்த பாடலை ஒட்டி நாங்கள் உங்களுக்கென்று வாசித்து விவரித்து சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உண்மையாகவே இது ஓர் அற்புதத்தின் இரவாக என்ஜாய் பண்ணுங்க. துவக்கமாக, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற இந்த வாக்குத்தத்த பாடலை உங்களுக்காக நாங்கள் பாடப்போகிறோம். நீங்களும் இணைந்து பாடலாம். ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆமேன், ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏ. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பெலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பெலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னில் கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை மகா பெரிய கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை ஆதரிக்க, நம்மோடு இருக்க, சகாயம் செய்ய, துணையாய் இருக்க யார் முன் வருவார்கள்? எந்த சூழ்நிலையிலும் எல்லாரும் அவரவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த மாபெரும் பரம்பொருளாகிய கடவுள் எத்தகைய வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அதை நாம் மிக கொடுத்து வைத்தவர்கள். இந்த வாக்குத்தத்த வசனத்தை இப்போது வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 31:8 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதுபோல மிகவும் ஜென்யூனாக நிஜமாக நம்மோடு பேசுகிற ஒரு நபரை உலகத்தில் பார்க்கவே முடியாது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும், நீங்கள் கார்லே பயணம் செய்தாலும், டூ வீலர்லே பயணம் செய்தாலும், பஸ்ஸிலே பயணம் செய்தாலும், ட்ரெயினிலே பயணம் செய்தாலும், ஆகாய விமானத்தில் பயணம் செய்தாலும், நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறவர். நான் பேசுகிறதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ எங்கு பயணப்பட்டாலும் ஒரு நிமிஷம் புறப்படுவதற்கு முன்பதாக நீ புறப்படுகிற இடத்திலிருந்து கண்களை மூடி நீ சொல்ல வேண்டும், இயேசுவே, கடவுளே, பரம்பொருளே, எனக்கு முன்பாக நீங்கள் போகணும், என்னுடைய பயணத்தை பாதுகாக்கணும், என்னோடு வரணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசு உங்களோடு வருவார், உங்களுக்கு துணையாக இருப்பார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற வாக்குத்தத்தம் மிக மிக நமக்கு பலன் கொடுக்கிறது. ஏன்னா நம்ம படிக்கும்போது நிறைய நண்பர்கள் இருந்திருப்பார்கள், நம்முடைய கல்லூரி வாழ்க்கையிலே நிறைய நண்பர்கள் இருந்திருப்பார்கள், நம்முடைய வாழ்வின் பல கட்டங்களிலே உங்களை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொன்ன அநேக நண்பர்கள் இருந்திருப்பார்கள், சொந்தங்கள் இருந்திருப்பார்கள், உறவுகள் இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எல்லாம் எங்கே? தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அநேக நேரங்களிலே ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி போகிற ஒரு நிலை வரலாம். ஆனால் ஆண்டவர் விலகாமல் நம்மோடு இருந்து அநேக நம்மை கைவிட்டிருப்பார்கள். யாரெல்லாம் கைவிட மாட்டார்கள் என்ற பெரிய உத்தரவாதத்திலே நம்பிக்கையிலே நாம் இருந்தோமோ
அவர்களெல்லாம் ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது கை கழுவி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நான் கைவிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருங்க. நீங்க ஒரு கலக்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்க ஒரு சந்தேகத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய தேவையிலே சிக்கி கொண்டு இருக்கிறீர்களா? அதில் இருந்து மீண்டு வர முடியுமா முடியாதா என்று யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? யார் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? யார் நமக்கு கை கொடுப்பார்கள் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? நம்ம ஏன் ஒருவரும் இல்லாத அனாதையாகி விட்டோமே என்று ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களோ இயேசுவை அறியாதவர்களோ, இயேசுவை தெரிந்தவர்களோ இயேசுவை தெரியாதவர்களோ, இயேசு கடவுள் என்று உங்கள் வாழ்க்கையில இதுவரை அறியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சும்மா நீங்க ஒரு வார்த்தைய மனதார சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்னை கைவிட வேண்டாயா, ஏசப்பா என்னை கைவிட வேண்டாம், என்னை காப்பாத்துங்க, என் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்க, என் சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுங்க, என் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க. பயம் இல்லாம சொல்லுங்க, கலங்காம ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? அனாதை என்று நினைக்கிறாயே, நீ கலங்க வேண்டாம், நீ அனாதை அல்ல. திக்கற்றவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். அனாதைகளின் தேவன், அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். இன்னொரு பாடலையும் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறார், அவர் அடைக்கலமாக இருக்கிறார், சகாயராக இருக்கிறார், என்றென்றும் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நாம் அந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
என்றைக்கு மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலும் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரு நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாயினை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவை மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என் பக்கபலம் நீரே அல்லவோ, நம் பக்கபலம் நீரே அல்லவோ. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு மிகவும் பக்க பலமாக இருக்கின்றார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 10:14 இவ்விதமாய் சொல்லுகிறது, பார்த்திருக்கிறீரே,
உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. பாருங்க, சங்கீதம் 10:14 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் திக்கற்றல் என்றால் யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, துணையாயிருக்க யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அருகில் நிற்க யாரும் இல்லை. கைவிடப்பட்ட ஒரு சூழலிலே திக்கற்றவர்களாய் இருப்பவர்கள், ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கிற நீங்கள் எனக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாக எங்கிருந்தோ நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, திக்கற்ற உங்களுக்கு தேவன் உதவி செய்பவராக சகாயராக இருக்கிறார். ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டால், நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே பிரதர் அலெக்ஸ் உங்களுக்காக, உங்களுடைய சூழ்நிலைக்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய அவசியத்திற்காக மிகவும் பாரத்தோடு இயேசு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறார். அவர் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் தேவை சந்திக்கப்படும். நாங்கள் அனைவரும் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்து இந்த ஜெபத்திலே பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இப்போது பிரதர் அலெக்ஸ் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அற்புதத்தின் நிறைவேலை தகப்பனே ராஜா, ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டின தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலையில தகப்பனே ராஜா, ஆண்டவரே எங்கு 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ ஆண்டவரே அவள் மத்தியில் ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே ராஜா, ஆண்டவரே நாமத்தினால் நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்கு ராஜா நீர் செவி சாய்த்து ஆண்டவரே பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலே தகப்பனே அப்பா, ஆண்டவரே இந்த ஆண்டவரே எங்கள் முன்னே ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் சகாயராய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினீரே அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்தீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலே தகப்பனே அப்பா, ஆண்டவரே மருத்துவமனையிலே தகப்பனே அப்பா, ஆண்டவரே மரண படுக்கையில் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை வீராக தகப்பனே ராஜா, ஆண்டவரே மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம் தகப்பனே, ஆண்டவரே டாக்டர்கள் ஆண்டவரே கைவிட்டிருக்கலாம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நீர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நீ நினைத்தால் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதில் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா தகப்பனே அப்பா. ஆண்டவரே விதவியின் மகனை ஆண்டவரே உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா தகப்பனே அப்பா. ஆண்டவரே வேளையிலே தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஒருமுறைப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மருத்துவமனையிலே தகப்பனே ராஜா, ஆண்டவரே மரண தருவாயில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. பரிபூர்ண சுகத்தை கட்டளை வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே சுகம் கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே சுகத்தை இந்த வேளையில் ஆண்டவரே நீ கட்டளையிட போற தெய்வக்காய்க்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாக தகப்பனே அப்பா. ஆண்டவரே மன அழுத்தத்தினால் தகப்பனே ராஜா, ஆண்டவரே டிப்ரெஷனுக்குள்ளாக ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே மன பாரத்தினால் தகப்பனே ராஜா, வேதனையினால் தகப்பனே அப்பா, சோதனையின் மத்தியிலே தகப்பனே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவளை தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விடுதலை கட்டளை வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா மன அழுத்தங்கள் ஆண்டவரே மாறுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா சோர்வான காரியங்கள் ஆண்டவரே நீங்குவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எந்த காரணத்தினால் தகப்பனே ராஜா, ஆண்டவரே இந்த மன அழுத்தத்துக்குள்ள ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை நீ கட்டளை வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தேவன், ஆண்டவரே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிய தகப்பனே அப்பா. உடைய வார்த்தையினால்
தகப்பனே ராஜா ஆண்டவரே நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. இந்த வேளையில ஒருபலப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு தகப்பனே ராஜா ஒரு பெரிய விடுதலை நீ கட்டளையிட போற தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே. அப்படி நீ செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே. இதோ இந்த வேளையில தகப்பனே ராஜா ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு தகப்பனே ராஜா ஆண்டவரே காத்து கொண்டு இருக்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காய் ஆண்டவரே ரத்தத்தை ஆண்டவரே விலையேறப்பட்ட ரத்தத்தை நீ சிந்தி தகப்பனே ராஜா ஆண்டவரே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ராஜா மனதில் ஆண்டவரே பேச முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில தகப்பனே அந்த தற்கொலை எண்ணங்கள் தகப்பனே ராஜா மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே வாழத்தக்க ஆண்டவரே பலத்தின் கட்டளை வீராக தகப்பனே அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே தற்கொலை ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தை ஆண்டவரே தூண்டுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆண்டவரே மாறுவதாக ஆண்டவரே. வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே எல்லா தோல்வியின் சூழ்நிலைகள் ஆண்டவரே நீ மாற்றி ஆண்டவரே வெற்றியாய் சிறக்கப்படுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்படி நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவர். இந்த வேலையில தகப்பனே ராஜா ஆண்டவரே குடிப்பழக்கத்தின் அனைவருடைய அடிமைத்தனத்தின் ராஜா ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை நீ கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா ஆண்டவர். இந்த காரியத்தில் ஆண்டவர் விடுதலை கட்டளை வீராக தகப்பனே ராஜா ஆண்டவர். குடும்ப மக்களையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவர். கணவன் குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக மாட்டான் என்று சொல்லி தகப்பனே ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவர். அப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா ஆண்டவர். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே அப்பா ஆண்டவர். குடிப்பழக்கத்திலிருந்து ராஜா ஆண்டவரே விடுதலை ஆக்குவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ராஜா. நீர் ஒருவரே ஆண்டவரே துணை நிற்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்துக்குள்ள கிருபை தாங்க தகப்பனே ராஜா ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சகாயராய் இருக்கிறீர் என்பதை தகப்பனே ஆண்டவரை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே என் தேவனோட கிருபை தரப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. இந்த வேலையை தகப்பனே ராஜா ஆண்டவரே ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர். வருமானம் உண்மையான ஆண்டவர் தவிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவர். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற வேலையில தகப்பனே ராஜா நல்ல ஒரு வேலையை கட்டை வீராக தகப்பனே ராஜா ஆண்டவர் காத்திருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ராஜா ஆண்டவர். இந்த வேலையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவர். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஆண்டவரே ஆண்டவர் இந்த வேலையை கட்டளை வீராக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவரே கிருபையை தரப்போற தெய்வக்காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே. நல்ல ஒரு வேலையை கட்டளை போற தெய்வக்காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. நீரே கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னுமா பலவீனமா இருக்கிற அநேகர் உண்டு தகப்பனே ராஜா. சுகவீனமா இருக்கிற அநேகர் உண்டு தகப்பனே அப்பா ஆண்டவரே. எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற அநேகர் தகப்பனே ராஜா ஆண்டவரே ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் தகப்பனே அப்பா ஆண்டவரே வார்த்தையினால் தேற்றப்படவும் ஆண்டவருடைய தழும்புகளால் சுகமாகவும் தகப்பனே என் தேவனோட கிருபை தரப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு ராஜா நீ செவி சாய்த்து ராஜா ஆம் என்றும் ஆமென் என்று பதில் தர போற தெய்வக்காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே. அநேக சாட்சிகளை தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த என் தேவனோட கிருபை தர போற தெய்வக்காய்முக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீரே கிருபை பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். Thank you அலெக்ஸ். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். மட்டுமல்ல இன்று செய்த எல்லா குறிப்புகளுக்காகவும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒருவேளை உங்கள் கணவர்கள் குடிகாரர்களாக இருந்தால் இந்த ஜெபத்தின் பலனாக குடியை விட்டு அவர்கள் திரும்புவதற்கு கர்த்தராலே கூடும். கர்த்தர் கிரியை செய்ய கண்டிப்பாக முடியும். ஒருவேளை டிப்ரெஷன் மன அழுத்தத்திலே காணப்படுகிறவர்களுக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அற்புதம் செய்ய முடியும். வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு தேவன் வேலையும் வருமானத்தை கொடுக்க தேவனாலே கண்டிப்பாய் கூடும். நீங்கள் ஒருவேளை தற்கொலை எண்ணத்தினாலே நீங்கள் மிகவும் சூழப்பட்டு யாருக்கு தெரியாமல் சாகலாம் என்று ஒருவேளை நீங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் உங்களுடைய தற்கொலை அந்த எண்ணத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். மரண தருவாயிலே மருத்துவமனையிலே நீங்கள் நாள் எண்ணிக்கொண்டு ஒருவேளை இருந்தால் உங்களை காக்கிற தேவன், சுகந்தருகிற தேவன் இயேசு உங்கள் படுக்கையிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து காப்பார். இந்த ஜெபம் உங்களை விடுதலையாக்குகிற ஜெபம், உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற ஜெபம். ஆகவே இதன் மூலம் நடக்கிற அற்புதங்களை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம்.
தொலைபேசியின் மூலமாக தெரியப்படுத்தலாம். நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து சர்வவல்லமுள்ள தேவனை நாங்கள் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கின்றார். இப்பொழுது என்னுடைய குழுவினர் ஒரு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சாங் ஒன்று பாடுவார்கள். அதனை தொடர்ந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடன் செல்ல இருக்கிறோம். ஆமென். Crucified, laid behind a stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind a stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind a stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all.
ஜோதியே அன்பரே என் நேசமே என் ஜோதியே அன்பரே. அருமையானவர்களே, நாம் பாடி மகிழ்ந்த போற்றின நம்முடைய ஆண்டவர் அவர் மகா பெரிய நண்பராக இருக்கிறார். அவர் மதுரமாக இருக்கிறார். He is very sweet God. மிக மதுரமான, மிகவும் தேனை விட அதிக மதுரமான ஒரு தெய்வமாக இருக்கின்றார். ஸோ நம்மை எல்லாருக்கும் அவர் நண்பராக இருந்து நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராகவும் இருக்கின்றார். சங்கீதம் 91:4 14 முடிய உள்ள வசனங்களை 1 by 1 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆண்டவர் எப்படி நம்மை காக்கிறாராம்? தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே மறைத்து காப்பாற்றுவது போல அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் பரிசயமாக கேடகமாக நமக்கு பாதுகாக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். எதற்கும் பயப்படாமல் உன்னை பாதுகாப்பார். இருளே நடக்கிற கொள்ளை நோய், மத்தியானத்திலே பாழாக்கிற சங்காரம் எது வந்தாலும் உன்னை ஒன்று செய்யாது. தீங்கு உனக்கு வராது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 எதிராக 10,000 பேர் இருந்தால் கூட அது உன்னை அணுகாது. ஒன்று உன்னை அணுகாது. மகனே, உன்னை காக்கிற நல்ல கடவுள் இருக்கிறார். உன்னை பயங்கரமாக அன்பாய் காப்பாற்றுவார். வாசிங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. ஆமா, உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் உன்னைய தொட முடியாது. அதை உன் கண்களால் பார்த்து துர்மாக்கருக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு விரோதமாக யார் என்ன செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க கடவுள் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தாபரமாக இருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எந்த பொல்லாப்பு உனக்கு நடக்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். காக்கும்படி, வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆண்டவர் அவ்விதமாய் உன்னை காப்பாற்றுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இயேசு என்னும் நாமத்தை அறிந்த உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கன்க்ளூஷனா என்ன சொல்றேன் தெரியுமா? காக்கும் கரங்கள் உண்டு, நமக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆமென். இப்போது நாம் அந்த பாடலை பாடப் போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி
அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சொல்லுங்க. நம்புவேன். இந்த ஹால்ல இருக்கிற எல்லாரும் இயேசுவை நம்புவோம். ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரும் இயேசுவை நம்புவோம். நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை. கரம் உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை. ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஓ நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. எனக்கு அன்பானவர்களே, நம் நம்பிக்கைக்கு பாத்திரர் இயேசு ஒருவரே. ஆமென். உங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசு இயேசு என்றுதான் மூச்சு விடுகிறீர்கள். அமைதியாய் ஒரு ஓரத்தில் நின்று உங்கள் சுவாசம் இயங்குவதை பாருங்கள். தினந்தோறும் இயேசு இயேசு. உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் இயேசு இயேசுன்னு தான் சுவாசம் விட்டு கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் நினைவிலே கொண்டால் மட்டும் போதும். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு ஒரு குறிப்புக்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அநேக பெற்றோர் ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷல் சைல்டு வைத்து கொண்டு, அதாவது மனது பாதிக்கப்பட்ட குழந்தைகள், சரீர அவயவத்தில் வேறு அநேக பார்ட்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வைத்து கொண்டு அநேக பெற்றோர் அந்த குழந்தைகளை பராமரிப்பது, அவர்களை கவனிப்பது எவ்வளவோ கடினமான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் குழந்தைகளை அன்பாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஸ்கூலுக்கு கூட அவங்க போவாங்க, ஆனால் அவங்களுடைய பிரைனில் ஏதோ ஒரு விதமான ஒரு சுழற்சியினால் அடிக்கடி அவர்கள் அப்நார்மலாக நடந்து கொள்ளுவார்கள், வேறு மாதிரி நடந்து கொள்ளுவார்கள். சாதாரண பிள்ளைகளைப் போல் இல்லாமல் இவங்க ரொம்ப வித்தியாசமாய் நடந்து கொள்வார்கள். பார்ப்பவர்களுக்கு அது புரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர் எவ்வளவு கவலைப்படுவார்கள், எவ்வளவு வேதனைப்படுவார்கள். இந்த வேளையிலே நாம் குழுவாக சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஸ்பெஷல் சைல்டு வைத்திருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவளுடைய கஷ்டங்களுக்கு, அவர்களுடைய கடினமான சூழ்நிலைக்கு, அவர்களுடைய மனதில் உள்ள கவலைகளுக்கு, தங்கள் பிள்ளைகளை பற்றி அந்த பாரங்களுக்கு ஆண்டவரே விமோச்சனம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாரும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை தாரும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுபாவங்களை தாரும், அந்த பிள்ளைகள் நார்மலாய் செயல்பட உதவி செய்யும். அற்புதங்கள் நடக்கட்டும், அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் பலனுண்டாகட்டும். அதற்கு மேலாக ஆண்டவருடைய அற்புதம் அந்த பிள்ளைகளுக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஸ்பெஷல் சைல்டு வைத்து கொண்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பெற்றோரையும் கண்ணீரை துடையுங்க, வேதனையை மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் தர முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தாங்க. ஆண்டவரே, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு என்று நாங்கள் பாடினோமே, அந்த காக்கிற கரத்தினாலே இந்த பெற்றோரை காத்து கொள்ளுங்க, பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த அற்புதமான மிரக்கிள் நைட் ப்ரோக்ராமிலே பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள், ஆன்லைனில் பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் அபரீதமாய் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கைவிட மாட்டார் என்று தைரியமாய் வாழட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார். கீழே பாருங்கள், எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பார்க்க முடியும். அதிலே உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பதிவு செய்யலாம், அல்லது தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் பேசலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, மகிமைப்படுத்த நாங்கள் வாஞ்சையோடு இருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை நம்முடைய ஆராதனை ஸ்தலத்தில் நடைபெறுகிறது. அனைத்து விவரங்களும் கீழே உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அதை பாருங்கள், எல்லா நிகழ்ச்சியிலே பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரோடும், ஆன்லைனில் பங்கெடுத்த அனைத்து குடும்பங்களோடும், தேவைகளோடு ஏங்கி கொண்டிருக்கிற மக்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். May God bless you all. Take care. Bye-bye.